எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இடியப்பம் பிழியறது எப்படின்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான ரெசிபி கிடையாது. நம்ம கரெக்டான அளவு தண்ணி எடுத்து பதமா கிண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பூ போல இடியப்பம் நம்ம செஞ்சிடலாம். ஓகே, அந்த இடியப்பம் எப்படி செய்யறதுங்கிறத வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாமா? இங்கே நான் 2 கப்புக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். சாதாரண ரைஸ் ஃப்ளார் எடுக்கக்கூடாது. இடியப்பத்துக்குன்னு உள்ள அரிசி மாவு கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடியப்பத்துக்குள்ள ரைஸ் ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணி விட்றேன், பார்த்துக்கிறேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு எடுத்துக்கலாம். இதில் முதல்ல 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இன்றைக்கி நான் 2 கப்புக்கு மாவு எடுத்துருக்கனால 4 கப்புக்கு தண்ணியை சுட வைக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பக்கத்தில் குழந்தைங்கள விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனோ இல்லைன்னா ஒரு லேடிலோ நீ கரண்டியுடைய பின் பகுதியை வச்சு தான் நம்ம கிளற போகிறோம். இந்த மாவு கொட்டும் போது நம்ம கொட்டிக்கிட்டே கிளறணும். ஸோ அதனால் மாவை பவுலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மாவு உளுந்துட்டு இருக்கும் போதே சுடுதண்ணியில் இந்த கட்டையை வச்சு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா மாவு உருண்டை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கிண்டுறது ரொம்ப கஷ்டம், அப்புறம் ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிறணும். நான் இந்த இடியப்பம் மேக்கர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னுடைய நான் புதுசாக வாங்கியிருக்கிறது. இதில் கண்ணு நல்லா குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நான் இடியப்பம் பிழியும் போது நல்ல மெல்லிஸாக வந்துச்சு, ஒல்லியாக. இதுலேயும் நம்ம இடியப்பம் பிழியலாம். பட் இதில் என்னென்னா இதில் கொஞ்சம் பெரிய பெரிய கண்ணாக இருக்கனால இடியப்பம் பிழியும் போது ரொம்ப நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஆனால் இந்த இடியப்பம் மேக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதை கழுவி காய வச்சு எண்ணெய் தேய்ச்சி தான் வைக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இல்லைன்னா கரல் பிடிச்சிக்கும், நல்லா நம்மளால் யூஸ் பண்ண முடியாத அளவு வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் இந்த காப்பரில் உள்ள இடியப்பம் மேக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே இடியப்பத்துக்கு மாவு பிழியும் போது மாவு கிண்டி வச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாவு எப்போவுமே வார்மாக இருக்கணும். மாவு இன்கேஸ் உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் மேலே தெளித்து விட்டு மாவை கொஞ்சம் இது நல்லா ஒரு மாதிரி நல்ல ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. இந்த ட்ரேயில் தான் நான் இன்றைக்கி இடியப்பம் புளிய போகிறேன். எந்த ட்ரேயில் இடியப்பம் புளிய போகிறீங்களோ அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இடியப்பம் நமக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு. இப்போ இந்த மாவு வார்மாக இருக்கு இல்லையா, நல்லா கை பிடிக்கிற அளவு தான் சூடாக இருக்கும். அதில் குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து நம்ம இடியப்பம் மேக்கரில் உள்ளே சேர்த்துக்கிற போகிறோம். ரொம்ப உள்ளே காமிக்கிட்டால் பிழிற கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு மாவை உள்ளே சேர்த்துக்கிறங்க. உங்களுக்கு ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. இது கை பொறுக்கிற அளவு சூடில் தான் இருக்கும் நமக்கு. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இந்த இடியப்பம் மேக்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பிழிய போகிறோம். மாவு கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த கீழே இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு வலிஞ்சிரும். ரொம்ப மாவு டைட்டாக இருந்தால் நம்மளால் இடியப்பம் பிழிய முடியாது, ரொம்ப கெட்டியாக வரும். அதே போல் இடியப்பம் பிழியும் போது அது உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. கூட குறைய தண்ணி இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை உள்ளே போட்டு பிழிய ஆரம்பிக்கும் போது நல்லா அழகாக பூ போல் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலும் அந்த பிகினிங்கில் நம்ம மாவு கிண்டுறோம் இல்லையா, அதுதான் பதம். அதனால் அதை மட்டும் நம்ம நல்லா கிண்டிட்டோம்னா இடியப்பம் சூப்பராக நமக்கு வந்துடும். ஏன்னா இடியப்பத்துக்கு சாதாரண அரிசி மாவு எதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது பச்சை மாவாக இருக்கும். இடியப்பத்துக்கு எப்பவுமே வறுத்த மாவு தான் யூஸ் பண்ணுறது. ஏற்கனவே நான் ஓட்டு மாவு செய்கிறது எப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஓட்டு மாவுக்கு முதல்ல மாவை ஊற வச்சு வறுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் நம்ம இடியப்பத்துக்கு மாவு நம்ம எடுத்துக்கணும். அதனால் எப்போவுமே வறுத்த அரிசி மாவு தான் நம்ம இடியப்பம் பிழியறதுக்கு நம்ம எடுத்துக்குவோம். இது எனக்கு நல்லா பெரிய தட்டாக இருக்கனால நல்லா பெரிய இடியப்பமாகவே பிழிஞ்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக புழிஞ்சதுக்கப்புறம் அந்த வீலை ஒட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பிரேக் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், அழகாக புழிஞ்சாச்சா. இப்போ இன்னொரு இதுலையும் நான் 2 தட்டு இருக்கனால 2 தட்டுக்கு நான் புழிஞ்சிக்கிறேன். ஸோ நான் இப்போ மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மாவை இதில் நான் சேர்த்துக்கிற போகிறேன். குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து உள்ளே போட்டுருங்க. அந்த இடியப்ப பரலை இருக்கு இல்லையா, அதையும் எப்போவுமே நம்ம ஆயில் போட்டு வச்சுருக்கணும். அதே போல் எதில் புளியிறமோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், ஒட்டிக்கிறாது நமக்கு. அதுக்காகத்தான் இப்போ நான் அடுத்த தட்டுக்கு புளிய ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இடியப்பம் புழிஞ்சிட்டு இருக்கும் போதே நீங்கள் குக்கரில் இடியப்பம் வைக்க போகிறீங்களோ இல்லைனா இட்லி பேனில் எதில் வைக்கிறீங்களோ அதில் 2 கப்போ இல்லை 1 கப்புக்கு தண்ணியை சுட வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இது ஆவியில் ஸ்டீம் ஆகுறதுனா ஆவியில் வேகணும். அதனால் இடியப்பம் புழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் தட்டை வெளியே வச்சுருந்தா மாவு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இடியப்பத்தை முதல்ல நல்லா புழிஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் தண்ணியை சுட வைக்க ஆரம்பிச்சிருங்க.
இப்போ நமக்கு இடியப்ப தட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே போல் எனக்கு இங்கே வந்து இட்லி குக்கரில் தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அந்த தட்டு ரெண்டையும் நான் உள்ளக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வந்து இடியப்பத்தை அவிக்கணும். அதுவும் 10 நிமிஷமாவது நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடியப்பத்தை அவிக்கணும். நாம் அதுக்கு தண்ணி தாராளமாக ஊற்றுங்க. அப்படி இல்லைனா கீழே தண்ணி வற்றிடுச்சுன்னா மேலே தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, சுட சுட இருக்கும், ஆவி கையில் அடிச்சிடக்கூடாது. இப்போ நமக்கு அருமையான இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். என்னது இட்லி பேன்லேருந்து வெளியே எடுத்த உடனே அது கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹாட் பாக்ஸ்லையோ இல்லை எந்த பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம பின்னாடி ஆயில் போட்டிருக்கனால நமக்கு வந்து இடியப்பம் ஒட்டாமல் நல்லா வழுகிட்டு வந்துருச்சு பாருங்கள். நமக்கு இப்போ இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியப்பத்துக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் குருமா சர்வ் பண்ண போகிறேன். இடியப்பத்துக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா இல்லைன்னா சால்னா, சிக்கன் கறி, மட்டன் கறியை சர்வ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன கறி வச்சு சர்வ் பண்ணலாங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குறேங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.